இப்போ என்ஐஎஸ்ல நீங்க டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சேன் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ அப்கமிங் பாக்ஸர்ஸ் இருக்காங்க, அமெச்சர் பாக்ஸர்ஸ் பண்றாங்க. அவங்க அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி எப்படி பண்ணணும்? அது என்ஐஎஸ் டிப்ளமோ படிக்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இருக்கும், ஓகே, ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இருக்கும். தென் கேம், நீங்கள் என்ன கேம் அப்ளை பண்ணுறீங்களோ எல்லா கேமும் சொல்கிறேன். என்ன கேம் அப்ளை பண்ணுறோமோ அந்த கேம் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈஸி. என்ன பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸி. என்ன பர்சனலாக எனக்கு கான்டாக்ட் பண்ணால் நானே சொல்லுவேன் என்ன கிளியர் பண்ண இது கன்வென்ட் ரொம்ப ஈஸி. இப்போ என்ஐஎஸ்ல நீங்க டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சேன் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ அப்கமிங் பாக்ஸர்ஸ் இருக்காங்க, அமெச்சர் பாக்ஸர்ஸ் பண்றாங்க. அவங்க அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி எப்படி பண்ணணும்? அது மோஸ்ட்லி என்ஐஎஸ் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கோச்சிங் ஃபீல்டுக்கு வந்துட்டு நிறைய பண்ணுறாங்க, கோச் ஆகிடுவாங்க, தென் தே டூ என்ஐஎஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. பட் நீங்கள் கோச் தான் வந்து எந்த பாக்ஸருமே வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பாக்ஸிங் ட்ரை பண்ணுவாங்க. வென் ஸ்டாப் பாக்ஸிங் அவங்களுக்கு இது பெட்டராக இருக்குது, சாரி ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம கரியர் இதுலேயே போகணும். ஸோ கோச் வந்து எப்படின்னா ஸ்டில் இஸ் பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன். ஸோ பாக்ஸராக இருக்கவங்க பாக்ஸிங் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எஸ். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ஆகிடும். நம்ம கோச்சாக இருந்தால் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் காம்படிஷனில். ஓகே. ஸோ ஜூரி ஆகிறது, ரெஃபரி ஆகிறது எல்லாமே ஒர்க்கு இல்லை அஃபிஷியலாக வந்துடும். பட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, நீங்கள் வின்னிங் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து எங்கன்னா நம்ம கோச்சாக இருக்கிறது தான். ஓகே. ஸோ நீங்கள் கேமில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆரம்பிச்சா ஒரு ஏஜுக்கு மேலே கோச் ஆகலாம். ஸோ ஆகும்போது என்ஐஎஸ் டிப்ளமோ ஃபஸ்ட்டு நம்ம என்ஐஎஸ் டிப்ளமோ படிக்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ மெடல் என்ட்ரி வருவாங்க, நல்ல நேஷ்னல் மெடல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட், ஒலிம்பியன்ஸு. ஸோ அவங்களாம் 10th குவாலிஃபிகேஷன் தானே போதும். ஓகே. இல்லை அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க ஃபுல்லாக இது ஸ்போர்ட்ஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்க 10th கேட்டகரி இருந்தால் இப்போ என்ன நாம்ஸ் தெரியல, நான் படிச்சிருக்கேன் சொல்கிறேன். அது 10th கேட்டகரி இருந்தாலே போதும், அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஓகே. ஸோ அவங்க சின்ன எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம்லேயே அவங்க கட் ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ தேல் கம் இன் சீரிஸ். ஓகே. தென் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க. ஸோ ரயில்வேஸில் இருக்கவங்க, ஓகே, அவங்க ரயில்வேஸில் காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் கோச் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா கோச் ஆகணும், அவங்க வருவாங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் அவங்களும் நேஷனல் மெடலாம் உள்ளே போவாங்களே. ஸோ அவங்களும் ஈஸியாக அந்த டைப் 2 கேட்டகரி 2ல் வந்துடுவாங்க. தென் நம்ம ஓகே இங்கேருந்து நம்ம நேஷனல் மெடல் இல்லை நேஷனல் பார்ட்டிசிபேட் இருந்தால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ டிகிரி பிஜி இருந்ததுன்னா சம் 2 மார்க் 3 மார்க் கொடுப்பாங்க. ஓகே. அது எம்ஃபில் பிஹெச்டி இருந்தால் 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகே. ஸோ அப்படி உள்ள எக்ஸாமில் என்ன எக்ஸாம் இருக்கும்? அடுத்த நோன் இருக்குது, அது பிபெட் எம்பெட் இருக்குது. பிபெட் எம்பெட்டுக்கு தனியாக அது அவங்களுக்கு வந்து மெடல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம், பார்ட்டிசிபேட் இருந்தாலே போதும். பட் பிபெட் எம்பெட் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது 5 மார்க் வந்துடும். ஓகே. இப்போ நேஷனல் பார்ட்டிசிபேட் தான். பார்ட்டிசிபேட் இருந்தாலே நம்ம எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா போயிடலாம். எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இருக்கும். ஓகே. ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இருக்கும். தென் கேம், நீங்கள் என்ன கேம் அப்ளை பண்ணுறீங்களோ எல்லா கேமும் சொல்கிறேன். என்ன கேம் அப்ளை பண்ணுறோமோ அந்த கேம் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், என்ன அந்த கேமில் இப்போ யார் என்ன வெயிட் இருக்குது, என்ன வெயிட் கேட்டகரி இருக்குது, இப்போ என்ன ரூல் இருக்குது, சூப்பர், இப்போ ரிங் சைஸ் என்ன, க்ளவ் வெயிட் என்ன, இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன மேக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, அப்புறம் இந்த சம்ஸ்லாம் இருக்கும், லாஜிக் ரீசனிங்லாம் இருக்கும். அது ரொம்ப உங்களுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அந்த அளவுக்குலாம் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே. அதுக்கு நம்ம கேம் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்கனால அது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நாம்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும். லைக் நம்ம ஒரு நேஷனல் பார்ட்டிசிபேட்டோ இல்லை இப்போ 6 வீக் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு வித் நேஷனல் பார்ட்டிசிபேட் வித் ஸ்டேட் மெடல் இருந்தாலும் உள்ள எலிஜிபிள். பட் அவங்க கட் ஆஃப் நிறைய தேவைப்படும், நிறைய அவங்க வந்து கிளியர் பண்ணுறது எக்ஸாமில் நிறைய கட் ஆஃப். ஸோ நீங்கள் மெடல் இருக்க டிகிரி அதிகமாக பிபெட் எம்பெல்லாம் இருக்குது, மெடலும் இருக்குன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலே போதும், ஈஸியாக உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாமு, தென் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஓகே. பிலோ 30 ஒன்று இருக்கும், ஆஃப்டர் 30 ஒரு டைமிங் இருக்கும். ஓகே. ரன்னிங் 1500 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட். எவ்வளோ நிமிஷத்தில் ஓடணும்? அது மினிட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. பட் கரெக்டாக ஆவரேஜான ஒரு டைம் சம் 6-7 மினிட்ஸ் ஐ திங்க். ஓகே. 6 மினிட்ஸ்க்குள்ள 1.5 கிலோமீட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு 5-6 இருக்கும். பெண்ட் ரீச் இருக்கும், ஃப்ளெக்சிபிள் செக் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் ஷார்ட் புட் த்ரோ எக்ஸ்ப்ளோஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ அது தென் நமக்கு எல்லாம் ஓகே ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 50 கிலோ வந்துட்டோம்னா நம்ம உள்ளே போயிடலாம் படிக்காதவா. ஸோ இயர்லி ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு 2 பேர் ஒருத்தர் தான் கொடுப்பான் 1 இயருக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா மொத்தமே 50 பேர் தான் படிக்க முடியும் பாக்ஸிங்கில். மற்ற கேம்லாம் 10 பேர் தான் இருப்பாங்க. சில கேம்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் 12 பேர் தான் இருப்பாங்க. ஓகே. பாக்ஸிங்கில் ஏன்னா ஒரே சென்டர் தான் இருக்குது பட்டியாலாவில். இப்போ ஃபஸ்ட்டு கல்கட்டாவில் இருந்தது, ஒன்று தான் இருக்கிறதுனால அவங்க 50-52 அப்படி தான் கொடுப்பாங்க. 25 டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துடுவாங்க, 25 நம்ம ஸ்டேட்லேருந்து ஒன்று போடுவாங்க ஒரு இதுலேருந்தும். ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாக அந்த எக்ஸாம் கட் ஆஃப் எடுத்துட்டோம் அப்படின்னாலே போயிடலாம். நம்மளுக்கு தெரியும் நம்ம நாம்ஸ் என்னன்னு தெரியும், பார்ட்டிசிபேட் தான் இருக்கும், இல்லை நம்ம வந்து
பிபடி எம்பெட் இருக்குது, நம்ம டிகிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபர்ட் போடணும். ஓகே. ஒன்றுமே So, இல்லை, இதுல 6 கம்மியா weeks இருக்கு. தான் இருக்குது நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் உள்ள போகிறதுக்கு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னா ஃபுல்லாக நல்லா படிச்சு எக்ஸாமில் 50 கட் ஆஃப் 50க்குனா 50 மார்க் 50 மார்க் எடுக்கணும். ஓகே. இன்டர்வியூ ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம். ஓகே. இன்டர்வியூவில் வந்து ஜென்ரலாக அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. ம். அந்த என்ஐஎஸ் டிப்ளமோ அங்கே இருக்காங்களே ஆஃபீஷியல்ஸு, அவங்க ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணலாம், அவங்க ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரலாக உள்ள வந்து ஏன் நீ எது இருக்கிற, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்த, ஏன் இது இருக்குது அது கேட்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் லாங்குவேஜ் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி சம்திங் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பார்ப்பாங்க. ரெண்டாவது ஒருத்தவங்க கொஷின் கேட்பாங்க. ஜென்ரலாக அவங்க வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ஏன் பண்ணுறீங்க, நிறைய ஸ்கிப்பிங் ரோப் பண்ணுறீங்களா, வெயிட் லாஸ் ஏன் பண்ணுறீங்க, நல்லதா, அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறது குட்டா அப்படின்னு கேட்பாங்க. என்ன தான் கேட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம கிளாஸ் இருக்கிற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்பார், அவர் கொஸ்டின் கேட்பார். ஓகே. இன்பாக்ஸை ஷார்ட் பாக்ஸை பற்றி கேட்பாங்க. ஷார்ட் பாக்ஸ் என்ன ஐடியா கொடுப்பேன், எப்படி ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 10 மார்க் தான் இருக்கும் மெயின் எக்ஸாம். ஓகே. கட் ஆஃப் எடுத்துகிட்டு ஃபிட்னஸ் இருந்ததுன்னா ஈஸியாக உள்ளே போயிடணும். ஓகே. உள்ளே போய் 6 months ட்ரைனிங், 1 year 10 month நம்ம அங்கே படிக்கணும். ஓகே. தென் 2 month வந்து இது கூட்டு இன்டர்ன்ஷிப் எனிவேர் இன் இந்தியா, சாயிலையோ ஓகே. இல்லை ரெக்கக்னைஸ் அவங்க அது துரோணாச்சாரி அவார்டு வாங்கின கோச் இருப்பாங்க, அந்த மாதிரி கோச் சென்டர் வச்சுருந்தாங்கன்னா அங்கே. ஸோ அவங்க நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நார்ம்ஸ் நம்ம தூக்கி போட்டு 2 மாதம் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ டீச் பண்ண வைப்பாங்க. ஓகே. ஸோ அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். அந்த 10 months எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன நடக்கும் ப்ரோ டெய்லி ஜென்ரலாக? சரி, 10 month வந்து நம்ம புதுசாக கற்றுப்போம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்ட்ராட்டஜி திங்ஸ்லாம் நம்ம கற்றுப்போம். எப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம், எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கும். ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம பண்ண மாட்டோம். சிஸ்டமேட்டிக்காக வந்தால் பாக்ஸர் வந்தால் அவன் நல்லா பண்ணுறான், டக்கு டக்கு நம்ம சில பேர் ரெடி பண்ணோம், சில பேர் கற்றுக்க வெயிட் பண்ண வைப்போம். இது கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ உள்ளே வந்தால் கோர்ஸ் மாதிரி லைக் ஒரு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 மாதிரி இது பண்ணிட்டே அடுத்தீங்க வா, இது பண்ணிட்டே அடுத்தீங்க வா, அந்த மாதிரி நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃப்ரம் ஒரு ஆன் கார்ட்லேருந்து ஒரு ஒலிம்பிக் போகிறான், ஒலிம்பிக் போகிறவன் என்னெல்லாம் பண்ணுவான், அவன் எப்படி டயட்டிங் இருப்பான், அவனை இன்ஜுரி ஆச்சுன்னா எங்கே அவன் போகணும், அவனுக்கு வந்து நம்ம 1 year ட்ரைனிங் ஷெடியூலு, காம்படிஷன் டைம் என்ன பண்ணணும், ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஓகே. இது வந்து கேம் ஓரியன்டாக, அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஜென்ரலாக வந்து ஃபுல்லாக படிப்போம். ஓகே. பயோமெக்கானிக்ஸ், ஃபிசியாலஜி, அப்புறம் வந்து ரீயா பற்றி இது ஜென்ரலாக படிப்போம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸு. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நம்மளுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் 1 year இதுதான். ஃபஸ்ட்டு ஒரு செமஸ்டர் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரம் பேசிக் டு ஒரு கண்ட்ரோல் ஸ்பேரிங் வரைக்கும் நம்ம படிப்போம். ஓகே. ப்ராக்டிக்கலில். அடுத்த செமஸ்டர் வந்து ஸ்பேரிங்கில் வந்து நம்ம காம்படிஷன் போர்டு ரெடி பண்ணுறது, ஒரு காம்படிஷன் ரெடி பண்ணுறது எப்படி, ரிங்கில் கார்னரில் என்ன பண்ணணும், முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்சவரை பாக்ஸர் என்ன பண்ணணும், ஓகே. அடுத்து ரிட்டர்ன் டு ப்ளே எப்படி அவனுக்கு கொண்டு வரணும், எவ்வளோ ரெக்கவரி கொடுக்கணும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம் செகண்ட் செமஸ்டரில். ஓகே. ஸோ ஃப்ரம் A to Z நம்ம படிப்போம். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், பட் சிஸ்டமேட்டிக்காக எப்போ எது பண்ணணும் அந்த மாதிரி படிப்போம். ஸோ அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நிறைய ஒரு பெரிய க்ரௌடை ஹேண்டில் பண்ணலாம் அது படித்தோம் அப்படின்னா. இன்னொன்று மற்ற கேம்லாம் வந்து இந்தியன் கேம்பர்ஸோட படிக்க மாட்டாங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். பாக்ஸிங் பார்த்தா இந்தியன் கேம்ப் போய் அங்கேயே நடக்கும் கிளாஸ் நம்மளுக்கு. நீங்கள் இந்தியன் கேம்பர்ஸை பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகே. இந்தியன் கேம்பில் அங்கே என்ன நடக்குது, 1 year ஃபுல் இந்தியன் கேம்பில் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஒலிம்பியன்ஸை பார்க்கலாம், காமன்வெல்த் மெடலிஸ்ட் எல்லாம் அங்கே என்ன ட்ரைனிங் பண்ணுறாங்கன்றது நம்ம கண்ணெதிரிக்கே பார்க்கலாம். ஓகே. நம்ம கிளாஸுக்கு நடக்குதுன்னா இங்கே நடக்கும். நம்ம அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம படிக்கிறதுன்ற தவிர அங்கே இருக்க என்ன கற்றுக்குறோம், அவங்ககிட்ட என்ன கற்றுக்குறோம். ஓகே. ஸோ அவங்களோட நீங்கள் ஸ்பாரிங்லாம் பண்ணுவீங்க, இல்லை அவங்களோட பேசி இது? இல்லை அது அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஸ்பேரிங் நடக்காது, நம்மளுக்குள்ள ஸ்பேரிங் இருக்கும். ஓகே. நம்ம டீச் பண்ணுவோம். இப்போ நான் ஸ்பேர் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கோச்சாக இருப்பீங்க, நீங்கள் ஸ்பேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு கோச்சாக இருப்பேன். அந்த மாதிரி நம்மளுக்கு உள்ள ஸ்பேரிங் நடக்கும். பட் நம்ம அவங்க கூட எதுவும் பண்ண மாட்டோம். பட் அவங்க ஃபைட் டைம் நடத்துவாங்க. அது காம்படிஷன் போர்டு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி எல்லா கிளப்லேயுமே பண்ணணும். ஸோ ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு காம்படிஷன் ஃபீல் கொண்டு வந்து 4 ரெஃபரி மாதிரி பசங்க உட்கார வச்சு உள்ளே பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஆடியன்ஸ் செட் பண்ணி இப்போ லைட்லாம் போட்டு அவனை ரிங்கில் ஒரு ஸ்பேரிங் பண்ண வச்சு அவனுக்கு அந்த காம்படிஷன் பண்ணுற ஃபீல் இருக்கும். ஓகே. ஸோ அந்த காம்படிஷன் டைமில் அது பண்ண வச்சு அவனுக்கு ஒரு காம்படிஷன் பண்ணுற ஃபீல் இருக்கும். அந்த காம்படிஷன் போர்டு நடத்துவாங்க. ஓகே. காம்படிஷன் ஃபைட் நைட் நடத்துவாங்க. பட் நைட்டில் நடக்காது, ஆஃப்டர் தான் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்மளை தூக்கி ரஃப்ரியாக போடுவாங்க. ஓகே. ரஃப்ரி கீழே ஸ்கோரிங், ஏன்னா அது வின்னு லாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டில் எங்களை வந்து கூப்பிட்டு எங்களை உட்கார வச்சு அது பண்ண வைப்பாங்க. ஓகே. அப்புறம் வந்து இப்போ அண்டர் 21 செலெக்ஷன் ரைசன் ட்ரையல், இதெல்லாம் ட்ரையலும் நடக்கும். ஒரு இயர்னா அது எல்லாம் ட்ரையலும் அங்கே தான் நடக்கும். அந்த ட்ரையலை நம்ம அப்சர்வ் பண்ண வைப்பாங்க. ஓகே. ஸோ அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தா அதுதான் அப்சர்வேஷன் தான். அப்புறம் இந்த கேலோ இந்தியா காம்படிஷன் அந்த பக்கத்தில் நடக்குதுன்னா அங்கே கூப்பிட்டு போவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு படிக்கிறது தாண்டி அங்கே போர்ஷன்ஸ் தாண்டி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா நீங்கள் ஒரு இந்தியன் கேம்பில் போகணுன்னா நீங்கள் எவ்வளோ ஆர்டர் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம போக முடியாமல் இருக்கும். பட் 1 year நீங்கள் ஒரு இந்தியன் கேம்பஸோட நீங்கள் பார்க்குறீங்க இருக்கீங்கன்றது ஒரு பெரிய பிளெஸிங் தான். சரி, நம்ம நிறைய லேர்னிங் அது. நம்ம 1 year அங்கே இருக்கிறத வச்சு அந்த ஐடியா வச்சு அடுத்த ஒரு 5-6 இயர்ஸ்க்கு நம்ம வந்து
பசங்க ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே. டிப்ளமோ முடிச்சுட்டு நம்ம அது யாரும் பண்ணுறது இல்லை. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் போய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் பண்ணலாம். ஓகே. 1 மந்த் அங்கே திரும்ப அப்டேட் பண்ணிக்கிறோம், ரெஃப்ரெஷ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஹிந்தி இருக்கிறது ஒரு ப்ளஸ் அங்கே போய் இருக்கிறது நான் பார்த்தது. ஏன்னா மோஸ்ட்லி கிளாஸஸ் ஹிந்தியில் தான் இருக்கும். ஓகே. இங்கிலீஷ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நிறைய நம்ம சைட்லேருந்து போகிறவங்க ரொம்ப 2-3 பேர் தான் இருப்பாங்க. அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஹிந்தி பேச தெரியணும் அப்படின்னு அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், புரிஞ்சுக்க தெரிஞ்சாலே போதும். ஓகே. ஆனால் டேர்ம்ஸ்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும், பட் கிளாஸ் எடுக்கிறது ஹிந்தியில் எடுப்போம். கிளாஸில் இங்கிலீஷ் எடுப்பாங்க, ஸ்டாஃப்ஸாக எடுப்பாங்க. அதான் சொன்னேன், ஸ்டாஃபோட டீச்சிங் நம்ம லேர்ன் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மி தான். ஓகே. நம்ம அங்கே என்ன நடக்குது சுற்றி நம்ம என்ன நடக்குது கூட நம்ம கூடவே வந்து ஒலிம்பியன்ஸ் படிப்பாங்க. ரிட்டையர் ஆகிருக்காங்களே இவங்க கூட பவித்ரான் மேம் படித்தாங்க, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மெடலிஸ்ட் அவங்க. அப்புறம் மீனான்னு ஒருத்தவங்க படித்தாங்க. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்புறம் ஆகாஷ் ஒருத்தர் ஃப்ரம் நேவி, இவங்களாம் இன்டர்நேஷ்னல். ஓகே. அப்புறம் எங்கள் கூட ஒருத்தர் இருந்தார், அமித்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் பார்த்து நிறைய நேஷனல்ஸ் ஆடி இருக்காரு. ஃப்ரம் சப் ஜூனியர் டு சீனியர் நேஷனல் அப்படியே ஒரு 15 நேஷனல் ஆடி போல. சூப்பர் பாக்ஸரு. ஸோ அவங்க கூட நம்ம இருக்க ஒரு ஆப்ஷன், அவங்களோட நாலேஜ், அவங்க என்னென்ன பார்த்துருக்காங்க, நம்ம பார்க்காத விஷயத்தெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரின்ட்டு. ஸோ நம்ம பேசிக்லேருந்து நம்ம கிராஸ் ரூட்டில் சொல்லி கொடுக்கும்போது நம்ம இதெல்லாம் இருக்கும்டா, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம சொல்லி அனுப்பலாம். ப்ளஸ் கான்டாக்ட்ஸ் இத்தனை ஸ்டேட்டு ஆளுங்களே ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்குது. 25 ஸ்டேட்டில் இப்போ எங்கே காம்படிஷன் வந்தாலும் நம்ம போகிறோம்னு வச்சுக்கலாம், அங்கே நம்ம கூட படிச்சவங்க வந்து இருப்பான், யாராவது ஒரு 2 பேர் இருப்பாங்க. நான் அடுத்து NS போய்ட்டு வந்து ஜூனியர் நேஷனல் கோச்சாக போனேன் தமிழ்நாடு. தென் சீனியர் நேஷனலில் போனேன். அங்கே போனால் எனக்கு என்னுடைய டீம்மேட்ஸ் படித்த பேட்ச்மேட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்கள்ட்ட பேசுறது, அங்கே இது பண்ணுறது. படிக்கிறது ஒன்று, படிக்கிறது தாண்டி இந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த சர்க்கிளில் இருக்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப், அது நம்மளுக்கு SDITயில் ஒரு இது சாயில் ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க, அப்புறம் எக்ஸாம் எழுதி உள்ள போயிடலாம். ஓகே. ஸோ அது ஜாப்ன்றது ஓகே, பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு செமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம போய் நம்ம இன்வால்வ் ஆகணும். போயிட்டு போனோமா அப்படி பார்த்தோமான்றா இருக்காது, நம்ம இன்வால்வ்மெண்ட் இருக்கும். நம்ம இன்வால்வ் ஆகி ஈஸி. என்ன பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. ஓகே. ரொம்ப ஈஸி. என்ன பர்சனலாக எனக்கு கான்டாக்ட் பண்ணால் நானே சொல்லுவேன் என்ன கிளியர் பண்ணேன் இது கன்ஃபார்ம்ட்டு. ரொம்ப ஈஸி. ஓகே. ஏன்னா நான் படிக்காமலே ஒன்றுமே பண்ணல, நான் அப்படியே தான் கிளியர் பண்ணேன். ரொம்ப ஈஸி. இங்கே நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் என்ன பண்ணணும்னு ஒரு பெரிய ஐடியா இல்லை ப்ரோ. ஸோ ஒரு பாக்ஸருக்கு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ், ஸ்பீடு, அஜிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும், ஓவரால் பவர் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பிளான் ஒரு வீக்கில் எப்படி இருக்கணும், எவ்வளோ செஷன் இருக்கணும். நிறைய கோச்சஸ் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க, பட் ஓல்டு கோச்சஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் தூக்க விட மாட்டாங்க. பவர்லேருந்தே பண்ணலாம் போதும், ஃப்ரம் நீ ஃப்ரம் இயர் டவுன். இப்போ ஸ்பீட் டெவலப் பண்ணணும்னா அவங்க என்னென்ன ஜென்ரலாக அவங்களோட ட்ரைனிங் ஷெட்யூலில் வந்து இன்க்ளூட் பண்ணணும்?